சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல ஆண் பாவம் பொல்லாதது படத்தினுடைய திரை விமர்சனத்தை தான் நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமாவில் சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆண் பெண் உறவில் இருக்கக்கூடிய சிக்கல்களை குறித்து சில படங்கள் பேச தொடங்கியிருக்கு. அந்த வகையில் கலையரசன் தங்கவேல் இயக்கத்தில் ரியோ, மாளவிகா, விக்னேஷ்காந்த் நடிப்பில் வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் ஆண் பாவம் பொல்லாதது. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரியோ பார்த்தீங்கன்னா ஐடி வேலையில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா செம மாடர்னான சிந்தனை கொண்ட மாளவிகா மனோஜை திருமணம் செய்துக்கிறாரு. ஆரம்பத்தில் ரெண்டு பேருக்குமே ஓகே அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதன் பிறகு ரெண்டு பேருக்குமே செமையா முட்டிக்குது. ஒரு கட்டத்தில் இந்த பிரச்சனை பூகம்பமா வெடிக்க ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே டைவர்ஸ் கேட்டு கோர்ட் வாசலுக்கு போறாங்க. இதற்கு பிறகு என்ன ஆனது, யார் பக்கம் நியாயம், யார் வென்றார்கள், இல்ல ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டார்களா என்பதை செம கலகலப்பா சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, இந்த படத்தினுடைய நாயகன் ரியோ நாயகனா கண்டிப்பா இந்த படம் இவருக்கு ஒரு நல்ல வரவேற்பை பெற்று தரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. கண்டிப்பா இந்த படத்துக்கு பிறகு ரியோவுக்கு இன்னும் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதே போல நாயகி மாளவிகா மனோஜ், இவங்க ஜோ படத்தில் நடித்த பெண்ணா அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. அந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. கண்டிப்பா மாளவிகா தமிழ் சினிமாவில் நல்ல தடம் பதிப்பார் அப்படிங்கிறத மாற்று கருத்தே இல்லை. ரியோவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் உள்ளதோ அதே அளவுக்கு விக்னேஷ்காந்த் காட்சிகளுக்கும் செம வரவேற்பு அப்படின்னு சொல்லியே ஆகணும். மீசைய முறுக்கு படத்துக்கு பிறகு காமெடி பிளஸ் கருத்து வசனங்கள் மூலமா கவர்ந்திருக்காரு மக்களை. ஜென்சன் திவாகர் கவுண்டர் வசனங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. படத்தினுடைய முதல் பாதி எல்லாமே செம சிரிப்பு சரவடி தான் அப்படின்னு சொல்லி ஆகணும். அதே அளவுக்கு இரண்டாம் பாதியும் இன்னும் கொஞ்சம் அமைத்திருக்கலாம் அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. அதையும் தாண்டி விக்னேஷ்காந்த் கவுண்டர் வசனங்கள் ஈடுகட்டி நம்ம கவர்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதோட எமோஷனல் காட்சிகள் இன்னும் கூட அழுத்தமா இருந்திருக்கலாம். டெக்னிக்கலா படம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இசை, ஒளிப்பதிவு அனைத்துமே பிரமாதமா இருக்கு. இந்த படத்தினுடைய பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் நடிகைகளுடைய பங்களிப்பு, படத்தினுடைய முதல் பாதி வசனங்கள் எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தினுடைய மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய இரண்டாம் பாதி இன்னும் கூட அழகா எடுத்திருக்கலாம், இன்னும் மெழுகெடுத்திருக்கலாம் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. மொத்தத்துல காதலன், காதலி, புதுசா திருமணம் செஞ்சவங்க எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பா ஒரு முறை பார்க்கலாம். இந்த படத்துக்கு எம்டி திரை கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.75. அடுத்த மாசத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.